ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அது காரணம்னா, அவர் எப்படி எளிமையான மனிதரோ, எதார்த்தமா இருக்காரோ, அதே மாரி இவரும் இருக்காருன்னு அர்த்தம். இட்ஸ் அ குட் சோல் அப்படின்னுவாங்க ம், இல்லையா? ம், ம். ஸோ ஒரு நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதர் அப்படிங்கும்போது, அந்த ஒரு டச் தான் அவங்க 2 பேருக்கும். ஸோ அதுல ஒரு பெரிய ஐடென்டிட்டி இல்ல. தேவா சார் எத்தன மியூசிக் பண்ணியிருந்தாலும், சூப்பர் ஸ்டாரோட படங்கள், அந்த டைட்டில் கார்டு குடுத்ததும் சரி, அதுக்கப்புறம் அந்த 3 படம். 3 படம் தான். அம் அண்ணா அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம். இந்த 3 படத்திலேயே வந்து அவருக்கான ஒரு முத்திரைய பதிச்சு, அவர் மனசுல ஒரு நீங்காத இடம் ம், பிடிச்சவர் வந்து ம். தேவா சார். ஆமா சார், கண்டிப்பா. ஏதாவது ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேசும்போது சொல்லியிருக்காரு சார். சமீபத்தில கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாராம். பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது, இவரு பாடிட்டே இருக்கும்போது, அவரு மேக்கப்போட வந்திருக்காரு ஜிவி பிரகாஷ். அவர் ஏதோ படம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல மேக்கப்போட வந்திருக்காரு. வந்தோனே, ஓகே அங்கிள், டேக் ஓகே" அப்படின்னாராம். "தம்பி, நீ அவசரமா போணுங்கிறதுக்காக டேக் ஓகே சொல்லாதப்பா.